Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி விளைவிக்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். மொத்தம் 2 பொன்னாங்கண்ணி இருக்கு. ஒன்று வெள்ளை பொன்னாங்கண்ணி, இன்னொன்று சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரை என்னோட தோட்டத்தில் விளைவிச்சிருக்கேன். ஒரு குட்டி இடம் இருந்தாலே போதும். ஒரு 20 தண்டுகளை நட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். இதை எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சமையல் பண்ணிவிட்டு இந்த முத்தின தண்டுகள் இருக்குல்ல, அதை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல அதை பயிர் செய்ய போகிறீங்களோ அங்கே மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணில் எரு இருந்தது அப்படின்னா எரு போடுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரு இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு அந்த காம்புகளை நேராக பார்த்து நட்டு வச்சுருங்க. தண்டுகளை இந்த மாதிரி நட்டு முடித்த பிறகு அதுக்கு தேவையான தண்ணி தெளித்து விட்டுருங்க. அந்த மண் ஈரம் வர அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.